இதே கங்குவா பாத்தீங்க? பாத்தேன்டா. மிக்ஸ்டா வாடி ரிவ்யூ ரொம்ப பேடா கொடுத்துருந்தாங்கடா. எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க. பட் அது மெயின் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சூர்யா டீம் தான். இப்போ சூர்யா வந்து இந்த அஞ்சான் ரிலீஸ் ஆகும் போதும் அந்த மாதிரி தான். ஏன்னா வந்து அஞ்சான்ல வந்து அந்த லுக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எல்லாருமே ரொம்ப அதிகமாயிடுச்சு. அண்ட் லிங்குசாமி என்ன பண்ணாருன்னா வந்து படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஓஹோ ஆகும்னாரு. அதோட எக்ஸ்பெக்டேஷனோட போகும்போது எப்பவுமே வந்து ஃபிளாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே வந்து கங்குவா ஆகும். கங்குவா வந்து ப்ரொடியூசர் வந்து 2000 கோடி எடுக்கும்ன்றாரு. அப்புறம் வந்து டேரக்டர் வந்து இந்த மாதிரி சூப்பரா பண்ணிருக்கோம் அந்த மாதிரி பண்ணிருக்கோம் ப்ராமிசஸ். அண்ட் மெயினா அதோட நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு காரணமா வந்து சூர்யாவையும் பார்க்கலாம். ஏன்னா சூர்யா என்ன ஆயிடுதுன்னா ஹானஸ்ட்லி இஸ் அ வெரி ஹம்பிள் அண்ட் சூப்பரான ஒரு பர்சனு. ஆனா வந்து இந்த ஃபேன்ஸ் வந்து இந்த அஜித் அண்ட் விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சூர்யான்னு வரும்போது 2 பேரும் ஒன்னா செஞ்சு கலாச்சு விட்டுறானுங்க. அதே மாதிரி சூர்யா விட்டாலுமே நெக்ஸ்ட் 100% அந்த படத்தோட ஃபெயிலியருக்கு காரணமா இருக்க போகுது யார் பார்த்தா சிவா. டேரக்டர் சிவா. ஏன்னா வந்து அவரோட முன்னாடி 3 படமே நம்ம பார்த்திருக்கோம். அஜித்தோட கெரியர் முடிச்சதே அவர் தான் வச்சுக்கோ. ஆனா அவரும் தப்பு சொல்ல முடியாது. அஜித் வந்து தொடர்ந்து படம் கொடுத்துட்டே இருந்தாரு. கெரியரே இப்ப முடிஞ்சது ரீசனே அவருக்கு சாரி மார்க்கெட் இல்லாத ரீசனே பார்த்தோன்னா வந்து நம்மால் சிவா தான். அதே மாதிரி ரஜினிக்குமே அவர் தான் முடிச்சு விட்டாரு அண்ணாத்த படத்துல. என்னன்னா நம்ம நான் வந்து கங்குவா வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா டெக்னிக்கலி ஒரு மாவல் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமால வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கான ஒரு மூவி வந்து நிறைய வந்திருக்கு. அதுல கங்குவாவும் ஒண்ணு. ஓகேவா, ஒரு ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், மியூசிக் இஸ் ஓகே. ஏன்னா மியூசிக் வந்து ஐ ப்ரிஃபர் டிஎஸ்பி நல்லா தான் பண்ணிருக்கேன். டிஎஸ்பியே வந்து டேரக்டர் இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு காட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா நம்ம இப்ப வந்து அப்போகலிப்டோ மாதிரி இருக்கிற படத்தோட நம்ம கம்பேர் பண்ணல. நம்ம கிட்டயும் இப்ப அந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் இருக்கு. ஆனா மியூசிக் போடும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த மியூசிக் வந்து அந்த ஒரு வேர்ல்ட்ல இருக்க மாதிரி ஃபீல் ஆகணுமே தவிர அந்த வேர்ல்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான வேர்ல்டுன்னு காட்டுறதுக்கு போட்டு எல்லாத்தையும் தட்டக்கூடாது. டிஎஸ்பி என்ன பண்ணிட்டாருன்னா இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தூக்கி போட்டு வாங்கினா நான் தட்டுறேன்னு இந்த கிச்சன்ல சின்ன பசங்க டக்க 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 டக்கன்னு தட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து போட்டு விட்டு தட்டுனதுல காது வந்து ஜவு கேஞ்சிச்சு. அதாவது நல்ல தியேட்டர்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சவுண்ட் எஃபெக்ட்ல பால்கனியில உட்காந்தீங்கன்னா கீங்கிச்சிட்டானுங்க உனக்கு அந்த அதுவும் இல்லாம சும்மா இல்லாம இவங்க எல்லாருமே கொஞ்சம் ரக்கடான ஆளுன்னு காட்டுறது கத்திக்கினே இருக்கானுங்க. பைக்கிங் சீரிஸ் பாத்துட்டு வந்துருவாரு போல சிவா. எல்லாத்தையும் பாத்துட்டு அதேதான் எல்லாத்தையும் காப்பி வச்சு வச்சிருக்காரு. ஓகேவா, பைக்கிங் சீரிஸ்ல இருக்கு அதே அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் கெட்டப் எல்லாமே அந்த காப்பி. தப்பா சொல்ல, ஓகே அது இன்ஸ்பயர்ட்னு கூட சொல்லலாம், இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் வைக்கிங் சீரிஸ் ப்ரோ. அதுல இருக்க மாதிரி என்னன்னா அதுல கத்த மாட்டானுங்க டைலாக் பேசும்போது. நீ வந்து ஓகே நான் இந்த மாதிரி ஒரு ஆளுன்னு அதை காட்டுறதுக்கு வயலண்டா காட்டுவானுங்க. யாரை எப்படி சாவடிக்கிறது அந்த இதெல்லாம் வந்து காட்டுவானுங்க. கழுத்து அறுக்கிறது, கையை வெட்டுறது, டப்புன்னு குத்தி சாவறது. நீ வயலண்டான மென்ன்றத அங்க வேற மாதிரி காட்டுவாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, வயலண்ட்ன்றத காட்டுறதுக்கு ஓ ஓ ஊ ஹோ கங்கு ஹோ கங்கு ஹோன்றானுங்க. என்னெல்லாம் நமக்கே அந்த உள்ளுக்குள்ள டேய் எதுக்குடா இப்ப கத்திட்டு இருக்க வெறுப்பா இருக்குடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த மேட்டர் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா சினிமோட்டோகிராஃபி சூப்பர் பீக் லெவல்ல வேற லெவல்ல இருந்துச்சு சினிமோட்டோகிராஃபி. அது மட்டும் நம்ம சொல்லலாம். டேரக்டருமே என்னன்னா வந்து டேரக்டரால வந்து அந்த எமோஷன்ஸை வந்து கனெக்ட் பண்ண முடியும். படத்தோட பெரிய ஒரு டிராபேக்கே பார்த்தோன்னா அந்த டைரக்ஷன் தான். ஏன்னா நீ ஒரு படத்தை பண்ற, ஒரு இவ்வளவு டெக்னிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படத்தை நீ பண்ணும்போது யூ ஹேவ் டு டை த ஆடியன்ஸ் டுவர்ட்ஸ் இட். நீ வந்து இப்போ ஒரு கதை, அந்த கதை வந்து ஸ்ட்ரீம் லைனா எடுத்துட்டு போற. ஓகேவா, ஓகே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான வேர்ல்ட்ல இருந்து ஒரு பாஸ்ட நீ கனெக்ட் பண்ற. ஓகேவா, அந்த பாஸ்ட கனெக்ட் பண்ணும்போது உனக்கு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கணும். அந்த பையனை தொட்டா எனக்கு ஒரு ஃபீலிங் வருது, அந்த பையன் கை பிடிச்சோன்னா எனக்கு வேற இதெல்லாம் திங்கிங் வருது. அது இதுன்னும் போது அந்த பையனோட பேக்ரவுண்ட் பின்னாடி வந்து நீ அந்த பையனை காப்பாற்றணும்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்க. அந்த ப்ராமிசஸ்க்காக தான் வந்து அந்த ப்ராமிசஸும் அந்த துரோகத்துக்காக தான் வந்து நீ ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி ஆயிருக்க அப்படின்றாங்க. நீ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங்கா இருக்கணும். ஒரு சின்ன பையனுக்காக வந்து இன்னொரு உள்ள வந்துட்டு அந்த கங்குவா வந்து நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கனெக்ஷன் எல்லாம் காட்டிட்டாங்கன்னு கனெக்ஷனே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல சூர்யா வந்து அதை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு அந்த ஃபீலிங். சூரிய ஒருத்தன் தப்பு பண்ணா அவனை சாவடிச்சாங்க. ஊரே வந்து அவனோட ஒய்ஃபையும் குழந்தையும் சாவடிக்கணும்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு, நான் போய் சேர்த்துடுறேன் ஆனா என் பையனை நீங்க பாத்துக்கோங்கன்னு கொடுத்துட்டு போறாங்க. அது ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஆனா நீ அந்த இடத்துல செம்ம ஸ்ட்ராங்கா சொல்லணும். அதை என் பையன் உன்னோட பையன் மாதிரி கங்குவா, அதனால நீ அவனை பாத்துக்கணும் அப்படின்னு கேக்குறது எப்படி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நீ அந்த பையனை பாத்துக்கணும்னு கேட்கும்போது கங்குவா ஏன் வந்து ஒரு அப்பாவா ஃபீல் ஆகுறான் அந்த இடத்துல? அவனுக்கு ஒரு குடும்பம் இல்லையா, அவனுக்கு ஒரு பையன் இல்லையா, அவனுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் கனெக்ஷன் உனக்கு சொல்லணும்ல. இப்போ ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு பர்சன் நீ வந்து கொண்டு வர, கங்குவான ஒரு ஹீரோவை கொண்டு வர, அவன் கிட்ட போய் ஒருத்தர் ப்ராமிஸ் வாங்கிட்டனால மட்டும் அந்த ப்ராமிஸ் அவன் வந்து கீப் அப் பண்ண மாட்டான்.
புரியுதா உனக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு படம் சொல்லணும்னா, இப்போ வந்து பாகுபலி எடுத்துக்கோ. பாகுபலியில வந்து இதே ஃபீலிங் தான், இதே மியூசிக் தான். ரம்யா கிருஷ்ணன் வந்து ஷி வில் மேக் அ ப்ராமிஸ் அந்த ஹேண்ட் எடுத்து, ஓகேவா? இந்த சிவனுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ற மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும் அந்த சீன், ஓகேவா? அதே மாதிரி அந்த அப்பாவோட கொன்னதுக்கான ஃபியூச்சர் அந்த சன் வந்து காப்பாத்துறன்ற ஒரு கனெக்ஷன் வந்து நமக்கு ஏற்படும். ஆனால் தான் அந்த டெக்னிக்கலை தாண்டி நம்ம கனெக்ட் ஆனோம் அந்த படத்துக்கு. இதுல அந்த கனெக்ஷன் செம்ம மிஸ். சூர்யா வந்து என்னவோ அந்த பையனுக்கு மீன் பூச்சி கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் அவன் தப்பு பண்ணா வந்து அவன் ஒரு அடி கொல்ல பாக்குறான். அப்ப கூட வந்து அவன் அவருக்கு இது பண்றது, எந்த ஒரு பையனா இருந்தாலுமே அவங்க அப்பாவை சாவடிச்சா ஓகே, அது ஒரு 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 மாசம் 2 மாசம் அந்த ஃபீல் இருக்கும். ஆனா வந்து ஒரு வாட்டி காப்பாத்தும் போது அந்த பையன் என்ன பண்ணுவான், ஓகே சூர்யா தான் நம்ம நல்லா பாத்துக்கிறாரு, அவர் தான் இனிமேல் நம்மளோட அப்பா அம்மா. அதே மாதிரி எங்க அம்மா வந்து ப்ராமிஸ் கொடுத்துட்டு போனனால தான் அவர் பாத்துக்கிறாரு, இவரு தப்பு இல்லைன்னு அந்த பையனுக்கே தெரியும். ஏன்னா அந்த பையன் ரொம்ப சின்ன பையன்லாம் கிடையாது, அவன் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு சின்ன அந்த 4 வயசு 5 வயசு குழந்தை கிடையாது, அவனுக்கு விவரம் தெரிஞ்ச வயசு தான். அதனால வந்து அவரு சூர்யா தப்பு பண்ணல, அவங்க ஊருக்காரங்க தான் தப்பு பண்ணாங்கன்றது அவருக்கும் தெரியும். அது தப்பு கிடையாது. ஆப்வியஸ்லி நீ வந்து கூட்டு போய் ஒரு 100 பேரை வந்து சாவடிக்கிறேன்னா போய் நான் அவனை கொலை பண்ணாம என்னடா பண்ணுவாங்க? சோ உன்னோட பேஸ் கான்செப்ட்லயே வந்து நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. உன்னோட பேஸ் கான்செப்டே வந்து ஒரு கெட்டவனோட பையன், அந்த கெட்டவன் அவன் அவ்வளவு லவ் பண்றான். எதுக்காக லவ் பண்றான்? உங்க அப்பா வந்து கெட்டவன் தெரியும் உனக்கு, அந்த ஏஜும் உனக்கு வந்துருச்சு. நீ ஏன் உங்க அப்பா மேல அவ்வளவு பாசமா இருக்க? உங்க அப்பா நம்மளோட வேர்ல்டுக்கு எப்படி காட்டணும்னா, நீ ஒருத்த வந்து நீ கெட்டவனா இருக்க, ஓகேவா? நீ கெட்டவனா இருந்தா உன் பையன் வந்து தட்டி கேட்கிற மாதிரி வைக்கணும், புரியுதா? அந்த மாதிரி இருக்கணும். இல்ல அவங்க அந்த சிவாவை நான் என்னுடைய ஸ்டைல்ல சொல்லணும்னா, சிவா வந்து எமோஷன் வந்து அவங்க அப்பா கையில பிளேஸ் பண்ண அவங்க அம்மா கையில பிளேஸ் பண்ணிடணும். அவனுக்கு வந்து அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அவங்க அப்பா தப்பு பண்ணனால அவங்க அம்மாவும் வந்து போய் சாவற மாதிரி நிலைமை வந்துருச்சு. அதனால வந்து அந்த பையன் வந்து ரொம்ப கோவமா இருக்கான் சூர்யா ஒரு கேங் மேல அப்படின்னு காமிச்சிருந்தா ஸ்ட்ராங்கா எமோஷன் ஓட்டி இருக்கும். சூர்யாவுக்கும் ஒரு பையன் இருந்து அந்த பையன் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் காமிச்சிருந்தாங்கன்னா, அதனால இவனுக்கு இந்த பையன் மேல ரொம்ப ஒரு பாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதனா காமிச்சிருக்காங்க. இல்ல சின்ன வயசுல இவனுக்கு வந்து ஒரு அப்பா அம்மா இல்லாம வளர்ந்துருக்கான், இல்ல அம்மா இல்லாம வந்தவன். ஏன்னா சூர்யாவோட அம்மாவை காட்டவே இல்லை அந்த படத்துல, அப்பா மட்டும் தான் காட்டுறாங்க. சோ அதனால அந்த எமோஷன் வச்சு பிளே பண்ணிருக்கலாம், புரியுதா உனக்கு? பிளே பண்ணியிருந்தா உனக்கு வந்து செட்டே இருக்கும். ரொம்ப அதான் சொல்றேன்ல, எமோஷன்ஸ் வந்து திணிக்க ட்ரை பண்ணிருக்காங்களே தவிர they did not மேக் அஸ் ஃபீல் த எமோஷன். அதுதான் படத்தோட பெரிய பிக்கெஸ்ட் டிசாஸ்டர் நான் சொல்லுவேன். அது மட்டும் ஃபீல் இருந்துன்னு இந்த படம் அவுட்ஸ்டாண்டிங்கா போயிருக்கோம்டா இப்ப இருந்ததுல. சூர்யா வந்து ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காரு. பட் இல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, சூர்யா ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நான் சில இடத்துல என்ன சொல்லுவேன்னா, சூர்யாவோட அந்த சிங்கமோட சாயல் இருக்குல்ல, அது நிறைய வருது படத்துல. சிங்கம் மாதிரி அந்த சிங்கத்துல எல்லாம் கத்திக்கிட்டே இருப்பாரு, காலை தொடைய தட்டி இது பண்ணுவாரு, நான் வந்துட்டேன்டா, நான் செஞ்சுட்டேன்டா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டா அப்படின்னு வரல. அந்த மாதிரி டைலாக் எல்லாம் வந்து இதுல ஒரு மாதிரி ஒரு உள்ள வந்து நுழைஞ்சிருது. அதனால சூர்யாவோட ஆக்டிங் பழகி பார்த்தவங்களுக்கு இல்ல சினிமா தெரிஞ்சவங்களுக்கு வந்து நல்லா தெரியும், அவர் வந்து எக்ஸ்ட்ரீமா டிஃப்ரெண்டா பண்ணலான்றது. ஆமா, ஏன்னா இப்ப கோட்ல எல்லாம் வந்து விஜய் பண்ணது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு எக்ஸ்ட்ரீமான அந்த ஒரு வில்லனா இருந்தது. மங்காத்தல விஜய் அஜித் பண்ணது. See, it's not about body language. சூர்யா கண்ணுல ஒரு பவர் இருக்கு, அந்த கண்ணை வச்சு பிளே பண்றாரு ஒரு நிறைய இடத்துல, அது நல்லா இருந்துச்சு. அந்த பாடியை வச்சு பிளே பண்ணும் போதெல்லாம் வந்து சிங்கம் சூர்யா தான் வந்துட்டு போறாரு. எனக்கு என்ன பொறுத்தவரையும் அதுதான். படத்துல சூர்யா தாண்டி யாருமே ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் சொல்ல முடியாது. திஷா பட்டானி எதுக்கு வராங்கன்னே தெரியாது. சோ டோட்டலி வேஸ்ட். அவங்க வந்து வெறும் அதான், அவங்க திஷா பட்டானி தான்டா. பட்டானி எதுக்கு வந்தாங்க, அந்த மாதிரி வந்தாங்க. பட்டானி எல்லாம் வந்து வேஸ்ட். அவ யோகி பாபுமே வந்து ஒரு 10 நிமிஷம் தான் யூஸ் பண்ணாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் அந்த கங்குவால உள்ள இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் கருணாஸ் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் காமிச்சாங்க இனிஷியலா, அதுவுமே வந்து போச்சு, வேஸ்டா போச்சு. நான் அதான் சொல்றேன்ல, அந்த இனிஷியலா அந்த ஒரு 10-15 மினிட்ஸும் அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கங்குவோட என்ட்ரி வரைக்குமே வந்து படம் செமையாச்சு. கங்குவோட என்ட்ரிக்கு அப்புறமே படம் படுத்துருச்சு. கத்துறதுதான் கத்துன்னு கத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து செகண்ட் ஹாஃப்ல இவனுக்கு 5 பேர் இருக்கானுங்கடா, எதுக்கு அடிச்சுக்கிறானுங்க? இப்போ உனக்கு வந்து ஒரு 5 ஊர் இருக்கு, அந்த 5 ஊர் 5 பிரதேசமும் அடிச்சுனே இருக்கானுங்க. எதுக்கு அடிச்சுக்கிறானுங்க, ஏன் அடிச்சுக்கிறானுங்க அப்படின்றத காட்ட மாட்டானுங்க. அதோட ஒரு பேஸ் இல்ல. அதே மாதிரி ஒரு ஊருக்காக மீதி 3 ஊர் நிக்கிறாங்க, அந்த கெட்டவனோட ஊருக்காக மீதி கெட்டவங்க 3 பேர் நிக்கிறானுங்க. அந்த இடத்துலயுமே வந்து கனெக்ட் ஆகல பாயிண்ட். எங்கேயுமே படம் என்னன்னா, படம் வந்து டெக்னிக்கலா சூப்பரா இருக்கு, ஆனா எங்கேயுமே கனெக்ட் ஆகல. படம் கனெக்ட் ஆகாதனால ஆடியன்ஸ்க்கு சத்தியமா பிடிக்காது. ஏன்னா நீ வந்து இதே ஸ்டோரி சிம்பிளா வேற ஒரு எமோஷன் வச்சு எடுத்திருந்தா படம் வேற லெவல்ல போயிருக்கும். 1000ல் ஒருவன்றா, 1000ல் ஒரு ஏன் உனக்கு கனெக்ட் ஆச்சு? ஏன்னா சோழன் பரம்பரையில இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த சோழர்கள் இப்படி ஆயிட்டாங்க, தமிழர்கள் இதெல்லாம் நடந்திருக்கு.
இந்த மாதிரிலாம் பிரச்சனை எல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த மாதிரி வந்திருக்கோம். இன்னைக்குமே வந்து சோழர்கள் பாண்டியர்களோட சண்டை வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா நடந்துட்டு இருக்கு. செல்வராகவன் வந்து ஒரு செம்ம ஒரு விஷயம் சொன்னாரு, அதனாலதான் வந்து செம்மையா கனெக்ட் ஆச்சு நமக்கு. ஓகேவா, அதே வந்து இதுதான் சொல்றேன், இந்த இடத்துல கனெக்ட் ஆன விஷயம் வந்து இதுல சம மிஸ்ன்றேன் நான். புரியுதா? இன்னொன்னு அந்த ரியாலிட்டியா அந்த ஃபைட்ல மூளை எடுக்கிறது, கைய வெட்டுறதுலாம் அந்த காட்டுறதுலாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் ஆச்சுங்களா உங்களுக்கு ஏதாச்சும்? அதுதான்டா மூளை வெட்டுறதுக்கு அதெல்லாம் ஃபீலே ஆவலடா. மூளை வெட்டுறது நமக்கு ஃபீலே ஆகாது. நான் அதுதான் சொல்றேன். மூளையை கையில வைக்கிறாங்கல்ல, அந்த மூளையை கையில வைக்கும் போது ஏதோ சும்மா நம்ம ஆட்டு மூளையை கையில வச்ச மாதிரி இருக்கு. அவன் கையை வெட்டுறது இதெல்லாம் வந்து ரொம்ப கையை வெட்டுற சீன் மட்டும் நல்லா இருந்துச்சு இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா, அது நான் வந்து சமன் சொல்லுவேன். ஆனா இந்த மூளை எடுத்து அவன் காட்டுற சீன்லாம் வந்து பயங்கரமா ஆமா ஆமா ஒர்க் அவுட்டே ஆகல. உண்மையா சொல்ல போனா ஒர்க் அவுட்டே ஆகல. தட் வாஸ் a total இல்லடா, இந்த சைடு தான் நம்ம வந்து இது போனோம். நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தானா? இல்லடா, நான் இன்னும் சொல்றேன் பாரு, டிஎஸ்பி வந்து தப்பு பண்ணிட்டாரு. எனக்கு தெரியும் டிஎஸ்பி தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. டிஎஸ்பி கூட நல்லா தான் பண்ணாருன்னு வச்சுக்கோ. அவரோட பாத்த கரெக்டா பண்ணிருக்காரு. டைரக்டர் வந்து மியூசிக் டைரக்டர் கிட்ட நீ வாங்குறது டைரக்டரோட பொறுப்பு தான்டா. போட்டு எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும், நீங்க கத்துறத மட்டும் காட்டுங்க நான் வந்து அவனுக்கு என்ன பண்ணாங்க அதுல சொதப்பிட்டானுங்க. புரியுதா? அதான் பிரச்சனை. அத வந்துட்டு இன்னும் கரெக்ட்டா பண்ணிருந்திருக்கலாம். ஆமா, அத கரெக்ட்டா பண்ணிருக்கலாம். ஏன்னா மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப சொதப்பல் மியூசிக். நம்ம ஆல்ரெடி அவனும் கத்துறானுங்க. அந்த ஹிட் காது வந்து சும்மா எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் வந்து டமால் டிமன் கத்தி சவுண்ட் கேக்குது. அது இல்லாம அந்த கங்குவா அந்த சாங் வரும்போது திமு 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 டமு 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 டிமு 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 டன் 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 ட்ரம்ஸ போட்டு திருக்கி விட்டுருக்காரு. நான் பாசிபிளி என்ன சொல்றேன்னா, ஐம் நாட் கம்பேரிங் வித் அனிருத். நீ வந்து இதே ஒரு பீரியாடிக்கல் பிலிம் வந்து யூ குட் ஹவ் given to அனிருத் ஆர் ரவி பசூர். இல்லனா வந்து நீ 1001 பண்ண யுவன் சங்கர் ராஜா கூட கொடுத்திருந்தா பிஜிஎம் திருக்கி விட்டுருப்பாங்க. யூ கிவ் டு சாரி ஜிவி பிரகாஷ். 1001 வந்து ஜிவி பிரகாஷ் இல்ல நான் சொல்றேன் 1001 ஜிவி பிரகாஷ். சாரி தப்பா சொல்லிட்டேன். யுவன் கிட்ட கொடுத்திருந்தாலுமே வந்து இதை சூப்பரா பண்ணிருப்பாருன்னு சொல்றேன். ஏன்னா அது என்னன்னா ஒரு நம்ம வந்து அந்த ஏன்ஷியன் பீரியடுக்கு போகும்போது ஃபீல் ஆகணும்டா. அந்த பார்பேரிக் மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, நார்மலா இந்த மொமெண்ட் எல்லாம் பார்பேரிக் மொமெண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வந்து ஒரு கடுமையா இருப்பானுங்க. அந்த இடத்துல ரா மாமிசம் இருக்குல்ல, ரா ஃபிளஷ். அதுக்கப்புறம் வந்து ராவா தான் எல்லாத்தையும் தின்னுவானுங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஆளுங்களே ஆக்ரோஷமா தான் இருப்பாங்க. அந்த ஆக்ரோஷத்தை வந்து நீ ஆக்டிங்ல காட்டணும். அந்த ஒரு அந்த மியூசிக்ல நம்மள கனெக்ட் பண்ணணும், அந்த எமோஷன்ஸ்ல கனெக்ட் பண்ணணும். நீயே ஒரு பார்பேரியன். ஓகேவா, சூர்யா வந்து கங்குவால நான் ஸ்ட்ராங்கான ஒரு பார்பேரியனை எக்ஸ்பெக்ட் பண்ண, வைக்கிங் மாதிரி. ஓகேவா, சூர்யாவே வந்து ஸ்ட்ராங்கான பார்பேரியன் கிடையாது. சூர்யா இஸ் லைக் இஸ் வெரி டீலிங் வித் எமோஷன்ஸ். ஓகேவா, நீ எமோஷன்ல டீல் பண்ணும்போது யூ கேன் நாட் கில் a lot of persons. கங்குவாக்கு எதுக்கு பயப்படு? இதே தப்புதான் வந்து தேவரால பண்ணானுங்க. இதுல கங்குவாவை பார்த்து பயப்படுற மாதிரி தேவராவை பார்த்து பயப்படுவானுங்க தெலுங்குல. அதுலயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லாஜிக் இருக்காது. அந்த மிஸ்பிளேஸ் ஆனதுனால வந்து உங்களுக்கு அது இது வேணும். இவனுக்கு 2 பேரும் இப்ப போட்டி போட்டு போவானுங்க, யாரையும் மாட்டானுங்க. ஆமா, இப்போ இந்த இவ்வளவு ஃபைன், இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் குட் தான், எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. பட் ஆனா இந்த படத்துல இந்த இடத்துல இது மாத்திருக்கலாம், இல்ல இந்த படம் இப்படி எடுத்தா நல்லா இருந்திருக்கும்பா. ஆனா இல்லடா, நீ சொல்ற கரெக்ட் தான். ஆனா வந்து இப்ப நம்ம வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் கிடையாது. ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு பெயின் இருக்கும், ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எல்லாமே பண்ணலாம். நம்ம வந்து ஆடியன்ஸா வந்து இதை மாத்திரலாம் அதை மாத்திரலாம் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். நான் வந்து எதெல்லாம் வந்து படத்துல செட் ஆகலன்றதா சொன்னேனே தவிர, என்னால படத்துல வந்து ஐ மீன் ஆஸ் பர் மை, நான் ஒரு டேரக்டரா இருந்தா என்னோட டேரக்டர்ஸ் விஷயம் படி நான் வேற விஷயங்கள் நிறைய டிஃப்ரெண்டா பண்ணிருப்பேன். வேற டேரக்டர் இப்ப நீயே டேரக்டர் தான், நீ வேற மாதிரி மாத்திருப்ப. நிறைய நல்ல டேரக்டர்ஸ், ஐ மீன் எல்லா டேரக்டர்ஸும் நல்ல டேரக்டர்ஸ் கெட்ட டேரக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க சர்க்கம்ஸ்டான்ஸ் ஏற்ற மாதிரி இருப்பாங்க. நீ வந்து நிறைய மாத்திருக்கலாம். மாத்துறதுன்னும் போது அதுதான் சொன்ன மாதிரி இவ்வளவு நேரம் நான் ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னால அதெல்லாம் நீ மாத்திருக்கலாம். என் விஷயம்ல நான் பார்க்கும்போது வந்து ஒரு படம் வரும்போது எந்த ஹைப்பும் கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு வந்து லாஸ்ட் மினிட்ல கூட நீங்க ப்ரொமோஷன் பண்ணும்போது வந்து என் படம் பேசும் சொல்லிட்டு விட்டுருங்க. அவள் தான். நீங்க வந்து இப்படி எடுக்கும் அப்படி எடுக்கும் வசூல் எடுக்கணும் போது யாராவது கலாய்க்கிறது கிளம்பி வருவாங்க. அந்த படத்துக்கு வந்து நம்ம மக்களுமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போனோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம எப்படி போனோம்னா, கோட் நல்லா அதுக்கு ஒரு சூப்பரான ரீசன் சொல்றாங்க. கோட் படம் வரும்போது வந்து ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம தான் வந்தது. எப்பவுமே விஜய் படம் வரும்போது எப்படி இருக்குமோ அது இல்லாம தான் வந்தது. ஓகேவா, கோட் படம் வந்து உனக்கு லான்ச் இல்ல, இது இல்ல, அது இல்ல, ஆடியோ லான்ச் இல்ல, எதுவுமே இல்லாம வந்தது. ஏன்னா கோட்டை வந்து சைலண்டா சக்சஸ் பண்ணணும்னு ப்ரொடியூசரும் வெங்கட் பிரபு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த நீங்க பண்ணுங்க, எல்லாத்துக்குமே ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ ஆர் மேக்கிங் a good movie, it will speak for that itself. நான் கோட் நல்ல படமோ கெட்ட படமோ சொல்ல, பட் கோட் வாஸ் such a different film. விஜய் வந்து அவுட் ஆஃப் ஹிஸ் பாக்ஸ் வந்து நடிச்ச ஒரு படம் தான் வந்து கோட் எனக்கு பொறுத்தவரையும்.
அந்த மாதிரி வந்து நீ அதே மாதிரி மங்காத்தா பார்த்தாலுமே வந்து வெங்கட் பிரபு அஜித் வச்சது இட் வாஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் பாக்ஸ். படம் பேசணுங்க, நம்ம பேசக்கூடாது. அந்த ஞானவேல் ராஜா இஸ் ட்ரைங் டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட்ஸ் ஆஸ் அ ப்ரொடியூசர். இந்த கங்குவாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தங்கலான் இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் நல்லா ட்ரை பண்றாங்க. ஆனா வந்து தங்கலானுமே ஃபிளாப் ஆனதுக்கு அதான் ரீசன். தங்கலான் வந்து சுத்தமா நமக்கு வந்து புரியவே இல்லை, ஒட்டலன்றதை தாண்டி அது படத்தை ஏதோ கிழப்பி ஃபர்ஸ்ட் ஹாஃப் போதா செகண்ட் ஹாஃப் போதா ஒரே இடத்துக்கு திருப்பி வேற வந்து ட்ரெக்கிங் வர மாதிரி வருவானுங்க. அதெல்லாம் வந்து செம்ம சொதப்பல் படம். ஆனா மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இதுல மியூசிக் செம்ம சொதப்பல். ப்ராபப்ளி வந்து இந்த படத்துல இந்த படம் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போய் படம் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் படம். நிஜமா நல்ல படம் தான். என்ன கொஞ்சம் அந்த இப்போ எல்லாமே இப்ப டிஜிட்டலா மாறிட்டனால நான் என்ன சொல்லுவேன்னா, டிஎஸ்பியை கூப்பிட்டு ஒரு 2 நாள் உட்கார வச்சு படத்துல இருக்க அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரொம்ப அதிகமான சவுண்ட்ஸ், கத்துற சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி சில இடத்துல எல்லாம் வந்து அந்த பார்பேரிக் மூமெண்ட்ஸ் வந்து பார்பேரியன்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி காட்டணும். நீங்க சும்மா ஹார்ட் எடுத்து காட்டுறதும், நீ ஹார்ட் ஹார்ட் எங்கிருந்துடா எடுக்கணும்? அப்போகலிப்டோ மாதிரி உள்ள கை உடச்சி அது எடுத்தனா உனக்கு பயம் அப்படின்னு போயிடுவாங்க. நீ அந்த காட்டு என்னடா ஏதோ ஒரு மாட்டு மூளை எடுத்து விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பானுங்க. ஒருத்தர் அந்த கை வெட்டுற சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, ஓகேவா? அதையுமே வந்து என்ன ஐ அண்டர்ஸ்டாண்ட், நம்ம அதெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா வந்து நம்மள என்ன சொல்றது, சென்சார் போர்டு இருக்கு, அதெல்லாம் சிலதெல்லாம் காட்ட முடியாதுன்னு வச்சுக்கோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும், நீங்க நிறைய காட்டல, எனக்கு புரியுது. ஆனா நீங்க வந்து யூ ஷுட் அட்லீஸ்ட் கோ டு தட் எக்ஸ்டென்ட். ப்ராபப்ளி சென்சார் போர்ட்ல ரிலீஸ் பண்ணிருப்பான், அது இந்த சீன்லாம் தூக்க சொல்லிருப்பானுங்க, ஹார்ட் கட் எடுக்கிறதுலாம். ப்ராபப்ளி இருக்கலாம், அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஊர் சென்சார் போர்டு அந்த மாதிரி இருக்கு. ஆமா, சோ அதெல்லாம் மாத்திரலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, திருப்பி இந்த ஒரு விஷயத்த வந்து எமோஷன், சிவா வந்து எப்பவுமே எமோஷன் வந்து பிளே பண்றாரு. ஆனா அந்த எமோஷன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. சிறுத்தை படம் வந்து ரீமேக் விக்ரம விடவுல வந்து, ஓகேவா, நம்மளுடைய ரவிதேஜா மூவி, இவரு ராஜமௌழி டைரக்ஷன். அது அந்த ரீமேக்ன்றதுனால சிறுத்தை படம் மட்டும் நல்லா கனெக்ட் ஆச்சு. மத்த எல்லா படமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. வீரம்ல 5 படம் ஆச்சு, வீரம்ல 5 பிரதர்ஸ் இருப்பாங்களே, ஏதோ சும்மா அந்த வீட்டுலதான் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக், அப்பார்ட் ஃப்ரம் ரியலிஸ்டிக் பிக்சர், அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ணுவோம். அதே மாதிரி விவேகம், ஓகேவா, அம்மா நான் உனக்கு கொடுத்த சத்தியத்துக்காக மேல வரம்மான்னு ஒரு பிரான்ச்ல தொங்கினே பேசுவாரு. இதெல்லாம் ரியலிஸ்டிக் மூமெண்டே கிடையாது. ஸ்னைப்பர்லயே வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறேன்னு போடுவாரு. சரி விடு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் லாஸ்டா ஒண்ணு எடுத்தாருடா, வேதாளமா சம்திங், அதுதான் 2வது படம் விவேகம் முன்னாடி. அந்த படத்துலயும் அந்த மாதிரிதான் அந்த பொண்ணை அடிச்சுட்டு போயிடுவாரு. அதெல்லாம் வந்து இந்த படத்துல எடுத்தது. வேதாளம்லாம் எனக்கு வந்து ஜூனியர் என்டிஆரோட இந்த காப்பி. இது என்ன படம், அது ஊசரவல்லியோ அது சம்திங் படம் பேரு, அந்த படத்தோட காப்பி. அந்த மாதிரி வந்து நீ எமோஷன்ஸ் கனெக்ட் பண்ண மாட்டேற. உனக்கு எமோஷன்ஸ் கனெக்ட் பண்ணவே வரல. நீ அந்த எமோஷன்ஸ் கனெக்ட் பண்றது எப்படின்றது முதல்ல யூ சிட் அண்ட் வாட்ச் அ ஃபிலிம், யூ சிட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு கனெக்ட் எமோஷன்ஸ். நான் இப்ப ரீசெண்டா பார்த்தேன்டா இந்த படம் மெய்யழகன் படம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? என்னன்னா சூப்பரான படம், ஒர்த்து மூவி. அந்த எமோஷன்ஸ் நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது. கார்த்தி எப்படிப்பட்டவன், அரவிந்த்சாமி எப்படிப்பட்டவன், அரவிந்த்சாமி ஏன் இவ்வளவு ஹர்ட் இருக்காருன்றது நம்மளுக்கு அந்த ஃபைனல் மொமெண்ட்ஸ்ல தான் வந்து புரிய ஆரம்பிக்குது. அதுல இருந்து அவர் எப்படி வராருன்றதுலாம் அதுலதான் தெரியுது. அவ்வளவு அழகான படம். நீ பாக்குற ஒரு சீனுமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு கண்ணுல தண்ணி வந்துரும். சரி, நம்மளும் இப்படிதான் இருந்திருக்கலாம், நம்மளும் அப்படிதான் இருந்தோம். யூ ஆர் கனெக்டிங் டு தட் மூவி. தி மியூசிக் இஸ் சோ குட். அந்த மியூசிக் ஓடுறதே உனக்கு பின்னாடி தெரியாது, ஆனா நீ ஃபீல் பண்ணுவடா. அந்த மாதிரி இருந்தது. அந்த ஸ்டார்டிங்ல அந்த ஊருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்த மொமெண்ட் ஸ்டார்டிங்லயே காமிச்சிருப்பாங்க. ஆனா அது கனெக்ட் ஆகும் நம்மளுக்கு. செம்மையா கனெக்ட் ஆச்சு. அந்த கான்ட்ராக்ட் நம்மலாம் வந்து வில்லேஜ், அதுதான் சொல்றேன்ல, நம்மலாம் வந்து வில்லேஜ் பீப்பிளே கிடையாது. நம்ம சிட்டி சென்னையில இருக்கவங்க, நம்மளுக்குலாம் வந்து அது நம்மளுக்கே வந்து கனெக்ட் ஆகுது. அப்ப கிராமத்துல இருக்கவங்களுக்கு சொல்லி ஊருக்கு போயிட்டு வராங்கல்ல, அப்ராட் போயிட்டு, அவங்க எல்லாம் செம்மையா கனெக்ட் ஆகும். ஆனா அந்த ஒரு படத்துல ஒரு சீன்ஸ்லாம் போய் கனெக்ட் ஆகுறது தவிர்த்து ஸ்டார்டிங்லயே குடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் செம்மையா. நீ அதே மாதிரி பாத்துக்கோ, நான் அமரனுமே பார்த்தேன். அமரனோட செகண்ட் ஹாஃப்ல வந்து we were not in military. நம்ம மிலிட்டரியில இல்ல, ஆனா நம்ம வந்து அந்த மிலிட்டரியில பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே வந்து இவ்வளவு கஷ்டம் இருக்கா மிலிட்டரினா இவ்வளவு பிரச்சனை இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குதுல. ஒரு மியூசிக்கால, ஒரு இவங்களால புரியும். அந்த விஷயமே இதை மிஸ். ஏதோ அந்த பையனை எதுடா நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தின்னு இருக்க, ஊரை காப்பாத்த போடான்னு நமக்கு ஒரு வாட்டி நிஜமா எனக்கு கங்குவால தான் தோணுச்சு. நீ என்னடா உன் ஊரே ஒரு ஒரு லட்சம் பேர் உனக்காக காத்துட்டு இருக்கானுங்க அந்த ஊரை காப்பாத்துறதுக்கு. நீ என்னவோ அந்த பையன் கிட்ட வந்து நான் அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு என்னோட உயிரை தரேன், நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் என் ஊரை காப்பாத்துற சொல்லி என்ன டைலாக் இதெல்லாம். அந்த பையன் உன புரிஞ்சிக்க மாட்டான்னா அவன் பாட்டு காட்டுல எங்கேயோ இருக்கான், அவனை விட்டுருக்கணும். அவங்க அம்மாவுக்கு பண்ண சத்தியத்துக்காக நீ என்ன பண்ற? இதெல்லாம் வந்து ஐ எம் நாட் ஈவன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். கரெக்டே ஆகலைங்க படம். அதான் சொல்ல, டெக்னிக்கலி இட் வாஸ் ஸ்ட்ராங், பட் ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரிப்ட் வைஸ் இட் வாஸ் வெரி வீக். ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி வீக்.
எதுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய லூப் ஹோல் சொல்ல மாட்டேன் இந்த படத்துல. அந்த பையன் வந்து சயின்டிபிக்கா என்ன அவன் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க, அந்த பையனுக்கு என்ன பவர் இருக்கு, எதுக்காக அந்த பையனை வச்சிருக்கீங்களா, வந்து உனக்கு அந்த பேஸே இல்லடா. யார் அந்த பையன்லாம், அந்த பையன் எப்படி இந்த ஜெனரேஷன்ல இருக்கான், ஒருவேளை அந்த பையன் வந்து சாவே இல்லையா, அந்த பையன் வந்து எங்கேயோ ஏதோ ஒரு பவர் கிடைச்சிருக்கா, எதுவுமே சொல்லல. ஒரு மாதிரி இருக்கு பையனோட இதுவே. கேப்சர் ஆல்பான்னு அதையே சொல்லுகிறானுங்க ஒரு வாட்டி ரஷ்யன்காரனுங்க. ஆனா இதையும் நம்ம பாக்கணும்னா, ஏன்னா ஒரு கிரியேட்டருக்கு வந்து அந்த விஷயம் வந்து கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி மாறும்லாம் தெரியாது. அவனும் ஒரு அட்டெம்ப்ட் தான் கொடுக்குறான். அட்டெம்ப்ட் நீ சொல்றது கரெக்டா. நீ வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி தப்பு பண்ணாலும் ஒத்துப்பானுங்க பசங்க. ஓகே இது உன்னோட ஃபர்ஸ்ட் மூவி தானே, நல்லா சொதப்பிச்சு விட்டுருவாங்க. சிவா தொடர்ந்து எல்லாமே, அஜித் எல்லாம் வந்து நீ யோசிச்சு பாரு, வீரம் ஒண்ணு இட்டாச்சுரா, மத்த எல்லாத்தையும் கலாச்சி தானே தள்ளினாங்க அஜித். ரெண்டாவது அண்ணா தப்ப ரஜினியை கலாச்சி தள்ளினாங்க. மூணாவது இந்த படம் எத்தனை வாட்டி நீங்க வந்து சான்ஸ் கொடுப்பீங்க சிவாக்கு. இதே மாதிரி வந்து தெலுங்குல வந்து மேதா சங்கரா ஒரு பேரு என்ன, அது எனக்கு தெரியும். அவன் போலா சங்கர் படத்தால அந்த ஆளு டேரக்டர் ஒஸ்ட் டேரக்டரா, செம. இவரோட ஒஸ்ட், சிவாவோட ஒஸ்ட். சிவாவது ஏதாவது பண்றாரு நல்லா பண்றாருன்னு வச்சுக்கோ, அவரெல்லாம் ஒஸ்ட்டுக்கும் ஒஸ்ட். அதெல்லாம் அந்த அவரை வச்சு படமே எவனும் எடுக்க மாட்டானுங்க, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஆதி புருஷ் டேரக்டர் மாதிரி இவங்கெல்லாம். நீ கோடி கோடியா இன்வால்வ் பண்றடா, இது ப்ரொடியூசருக்கு தான் லாஸ். நான் அதான் சொல்லுவேன், இது எங்களுக்கு லாஸ் இல்லடா. நாங்க அதான் சொல்றோம், நாங்க 100 ரூபாய் கொடுத்துட்டு பாப்போம், படம் நல்லா இல்லையா ஓடிடில பாப்போம், நல்ல சீன் மட்டும் கட் பண்ணி பாப்போம் ஓடிடில, அவள் தான். வந்தவொடனே ஓடிடில 1 மாசம் கழிச்சு பாக்க போறேன். யாருக்கு லாஸ்? ப்ரொடியூசருக்கு தான் லாஸ். அவ்வளவு கோடி கோடியா படம் எடுத்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ண கைவலி. ஆமா சாரி, ஓகே முடிச்சிடுறேன். இப்பெல்லாம் சொன்னா அப்படிதானே முடியும். சரி ஓகேங்க, இதுதான் ஆக்சுவலி கங்குவா பத்தி ரிவ்யூ. நான் இவ்வளவு பெருசா டீடைலா சொன்னேன். ஆனா வந்து திஸ் இஸ் வாட் ஐ ஃபெல்ட் ஆஸ் ஒரு ஆடியன்ஸா நம்ம பார்க்கும்போது, திஸ் இஸ் வாட் ஆஸ் ஐ ஃபெல்ட். அண்ட் நான் சினிமாவில் இருக்கனால எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து தெரியும்னால நான் பேசினேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும்போது பண்ணலாம். பட் தெர் இஸ் சம்திங் மிஸ்ஸிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். இதெல்லாம் வந்து ஹீரோ கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும், ப்ராஜெக்ட் உள்ள இன்வால்வ் ஆகி அவங்க சஜஷன் சொன்னாதான் அந்த ஸ்ட்ராங்கான எமோஷன் கனெக்ட் ஆகும். பிகாஸ் சூர்யா கேவ் அ சைலண்ட் சூப்பர் ஹிட் ஃபிலிம் ஜெய்பீம். அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு, அந்த மாதிரி ஒரு எமோஷன் கனெக்ட் ஆகிற படத்தை கொடுத்துட்டு, இந்த படத்துல எமோஷனே இல்லைன்னா போது கூட ஸ்போக் டு டைரக்டர், இல்லைங்க ஏதோ ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆகலைங்க, நீங்க அதை மட்டும் எடுத்துட்டு வாங்க உள்ள அப்படின்னு கேட்கலாம். இல்ல படத்தை ஃபைனல் கட் பார்த்த அப்புறமா சொல்லிருக்கலாம், ஓகேவா ஃபைனல் கட் பார்த்துட்டு எதனா ஒர்க் அவுட் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம். தெரியல, எனக்கு தெரியல மேபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் இதுதான் என்னுடைய இதுதான். எக்ஸ்பெக்டேஷனோட போக கூடாதுங்க எந்த படத்துக்குமே. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போனா நம்ம என்ஜாய் பண்ணலாம். அது எப்படி இருக்கோ அது அதுபடியாவே நம்ம. இது பொண்ணு பார்க்க போற மாதிரி தான். நீங்க வந்து என்னன்னா இந்த காவாலா பாட்டை பார்த்துட்டு தமன்னா மாதிரி பொண்ணு இருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூட்லயே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தமனா மாதிரி பொண்ணு இருக்காலோ இல்லையோ ஏதோ ஒரு டைப் ஆஃப் பொண்ணு தான் இருப்பாங்க. ஐம் நாட் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆமா, இது பாடி ஷேமிங் பண்றதுலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்கும், அந்த பொண்ணு வேற மாதிரி இருக்கும். சோ ரெண்டுமே செட் ஆகாது. அதனால வந்து எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம போங்க. ஆமா, அந்த இதுல ஆமா எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம போனா உங்களுக்கு அந்த பொண்ணை பிசிக்கலாவும் சரி, எமோஷனலாவும் சரி, கேரக்டரைசேஷன் சரி, எல்லாமே வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அண்ட் இவனுக்கு கை வலிக்குதுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வச்சிடறேன். சாரி, நாங்க நெக்ஸ்ட் டைம் மொபைல் ஹோல்டர் போட்டுக்கிறோம் பேசும்போது. பை பை.